முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமாகி இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் இணைந்திருக்கார். மேடம் வணக்கம். மன்மோகன் சிங் அவர்கள் மரணமடைந்திருக்கிறார். முதல்ல அவருக்கு உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர்? இல்ல, மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய துயரத்தையும் வேதனையையும் அளிக்கிறது. இந்திய அரசியலில் குறிப்பாக ஒரு நாட்டை வழிநடத்துவதில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை மன்மோகன் சிங் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்பதுதான் உண்மை. இந்தியா ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்த பொழுது, இந்திய பொருளாதாரம் முழுக்க முழுக்க சீர்குலைந்த பொழுது, ஒரு நிதியமைச்சராகவும் பிரதமராகவும் இந்தியாவின் பொருளாதாரத்தை உலக அரங்கில் தூக்கி நிறுத்தியவர் மன்மோகன் சிங் அவர்கள் இல்லாமல் இன்று இந்தியா கண்டிருக்கிற வளர்ச்சி சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். ஆனாலும் தனது எளிமை, நேர்மை, உண்மை மற்றும் அசாத்தியமான திறமை, கடினமான உழைப்பால் இந்த தேசத்தை முன்னெடுத்தவர் என்ற போதும் அதற்காக ஒருபோதும் உரிமை கோராதவர். நம்ம என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லுவாங்க. அதற்கு சரியான உதாரணம் அப்படின்னா திரு மன்மோகன் சிங் அவர்களை தான் சொல்லணும். இது ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது தனிப்பட்ட ஒரு இழப்பு. ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் மறைந்தா நமக்கு எவ்வளவு துயரமும் ஒரு இழப்பும் ஏற்படுமோ அந்த இழப்பை மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு விட்டு சென்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் கடினமான காலத்தில் மன்மோகன் சிங் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் இரண்டு பேரும் ஒரே நேரத்துல கட்சியின் சுமைகளை சுமந்திருக்காங்க. அவருடைய அரசாங்கம் என்பது காங்கிரஸ் கட்சி மீண்டெழுந்து வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் ஒரு சந்தர்ப்பமாகவும் அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த தேசத்திற்கும் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதே நேரத்தில் அவருடைய ஆட்சியினுடைய சிறந்த திட்டங்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? 10 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி இருந்திருக்கிறது. 10 ஆண்டுகள்ல நீங்க முன்னையே சொன்ன மாதிரி மிகப்பெரிய சீர்குலைந்து கிடைக்கிற இந்திய பொருளாதாரத்தை இந்தியாவே இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒரு மாபெரும் பொருளாதார தேசமாக உருமாற்றி காட்டியவர் மன்மோகன் சிங் அவர்கள். அந்த மாபெரும் வளர்ச்சி என்பது ஒரு சிலருக்கு மட்டும் பயனளிக்க கூடாது, ஒரு கடைக்கோடியில் இருக்கிற மனிதனுக்கும் அந்த வளர்ச்சி கிடைக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துலதான் அவர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், நீங்க SS சர்வ சிக்ஷா அபியான் நம்ம சொல்ற அனைவருக்கும் கல்வி திட்டம், அதே மாதிரி நிறைய உரிமை ரைட் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் மன்மோகன் சிங் அரசாங்கம் அவர்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதுல முக்கியமானது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கல்விக்கான உரிமை, அடையாளத்திற்கான உரிமை, காடுகளுக்கான உரிமை, நிலங்களுக்கான உரிமை, விவசாய கடன் 75,000 கோடி விவசாய கடனை மன்மோகன் சிங் அவர்கள் அரசாங்கம் தள்ளுபடி செய்து மிகப்பெரிய சாதனை படைத்தது. இந்த மாதிரி மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியின் சாதனைகளை நம்ம சொல்லிக்கொண்டே போலாம். அவ்வளவு பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர். ஒரு கடைசி வரைக்கும் ஒரு எளிமை மட்டும்தான் தன்னுடைய அடையாளம் இருந்தவர். எந்த காலத்திலும் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்துவிட்டு ஒரு தேசத்தை பேரழிவிலிருந்து மீட்டு நிறுத்திவிட்டு, ஆனால் அதற்காக ஒருபோதும் விளம்பரம் தேடாத ஒரு மனிதர்னா அது உலக வரலாற்றிலேயே மன்மோகன் சிங் ஒருத்தராதான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பிரதமரை நம்ம இன்னைக்கு இழந்திருக்கோம். அவரே சொன்ன மாதிரி வரலாறு என்னை கணிக்கும் அப்படின்னு சொன்னாரு. வரலாறு மன்மோகன் சிங் அவர்களை இந்தியாவின் ஒரு மகத்தான பிரதமராக, மகத்தான நிர்வாகியாக, ஒரு மிகச்சிறந்த மனிதராக கணிக்கும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி மேடம். இணைந்து உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தீர்கள். இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.